அன்புள்ள பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை மகிழ்ச்சியாக வளர்ப்பது எப்படி என்று தெரியுமா? இன்றைக்கு 6 முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். பல பெற்றோர்களுக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கிறது. அது என்னவென்றால், நாம் செய்யும் சில தவறுகள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிக்கலாம். குழந்தைகளின் மதிப்பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, திறமைகளை வளர்ப்பதை விட மதிப்பெண்களை மட்டுமே பார்ப்பது ஒரு பெரிய தவறு. இதற்கான தீர்வு குழந்தைகளுக்கு கற்றல் மற்றும் வளர்ச்சிக்கான சூழலை உருவாக்குவது. மதிப்பெண்களை மட்டுமே பார்க்காமல் அவர்களின் ஆர்வத்தை ஊக்கப்படுத்துங்கள். அவர்களின் முயற்சியை பாராட்டுங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஊக்கப்படுத்துங்கள். இதுவே அவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும். மதிப்பெண்களை திணிக்காதீர்கள், திறமைகளை வளர்க்க உதவுங்கள். அவர்கள் ஆர்வத்துடன் இருக்கும்போது சிறப்பாக கற்றுக்கொள்வார்கள். அடுத்த தவறு என்னவென்றால், உங்கள் குழந்தைகளை மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிடுவது. இது அவர்களின் தன்னம்பிக்கையை சிதைத்துவிடும். இதற்கான தீர்வு தன்னம்பிக்கையை வளர்ப்பது. ஒவ்வொரு குழந்தைக்கும் தனிப்பட்ட திறமைகள் உள்ளன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளை ஒருபோதும் மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிடாதீர்கள். அது அவர்களை காயப்படுத்தும். அவர்களுக்கு உங்களின் முழு ஆதரவு தேவை. அவர்களின் சிறிய வெற்றிகளை கூட கொண்டாடுங்கள். தவறு செய்ய அனுமதிப்பது அதிலிருந்து கற்றுக்கொள்ள உதவும். இதுவே அவர்களுக்கு வலிமை சேர்க்கும். குழந்தைகளின் உணர்ச்சிகளை புறக்கணிப்பது அவர்கள் பாதுகாப்பற்றதாக உணர காரணமாகும். அழும்போது பேசுவதை தவிர்ப்பது அவர்களின் மன ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. இதற்கான தீர்வு அன்பு மற்றும் உணர்ச்சிபூர்வமான பாதுகாப்பை உறுதி செய்வது. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எப்போதும் துணையாக இருப்பீர்கள் என்பதை உணர்த்துங்கள். தினமும் அன்பு காட்டுங்கள். கட்டிப்பிடிங்கள், பேசுங்கள், அவர்கள் சொல்வதை கேளுங்கள். ஒரு அரவணைப்பு கூட அவர்களின் நாளை மாற்றும். அவர்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த பாதுகாப்பான சூழலை உருவாக்குங்கள். கோபம், அழுகை எதுவாக இருந்தாலும் அதை புறக்கணிக்காமல் கவனியுங்கள். குழந்தைகள் பயத்தால் அல்ல, அன்பால் மட்டுமே வளர்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தை உங்கள் அன்பான ஆதரவால் உலகை வெல்வார்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.